வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார். மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார். திமுக, காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தாவேகா சார்பாக தாவேகா தலைவர் விஜயும் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், இதுகுறித்த விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. கூட்டுக்குழுவின் அந்த மசோதா மீது விவாதம் நடத்தப்பட்டு சில பரிந்துரைகள் அளிக்கப்பட்டன. இதில் சில திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பலங்கியதை அடுத்து மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விவாதம் நள்ளிரவு வரை நீடித்தது. இந்த மசோதா மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்பட பலர் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவாயின. இதையடுத்து 17 மணி நேர விவாதத்திற்கு பின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அந்த மசோதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பரிசீலித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் மசோதா அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டு அரசிதழில் வெளியானது. இதையடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுகவின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மக்களவை கோடாவுமாகிய ராசா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அனைத்து வழக்குகளையும் ஒரே சிட்டிங்கில் விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் திட்டமிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.